நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழிவு நாடு குளிர்ந்த வீசு நாடு இப்பேர் நாடு எந்த நாடு தெரியுமாடி அது என்ன நாடு அதுதான் மச்சரிசிவனம் மகேந்திரகிரி பட்டணம் மச்சரிசிவனம் மகேந்திரகிரி பட்டணம் அந்த மகேந்திரகிரி பட்டணத்தை சரி யார் ஆண்டு வருகிறார் என்று பார்த்தால் யாரம்மா மகிஷாசுரன் என்பவன் ஆண்டு வருகிறார் மகிதராம ஆட்சி பரிமாணம் செய்து வருகிறார் எப்படி ஆண்டு வருகிறார் எப்படி தாயே மண்ணால் கோட்டை போட்டார் மழை பெய்தால் மரத்தால் கோட்டை போட்டார் மண்ணுரிமை அறிந்து கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் இறகியறி போகும் போகும் என்று இறகியறி போகும் என்று என்னாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் இறங்கி எங்கே போகும் என்று போகும் என்று இறங்கி எங்கே போகும் என்று போகும் என்று வெள்ளையார் கோட்டை போட்டார் வெடுத்துருகி சிதறவே தங்கத்தாலே கோட்டை போட்டு கோட்டை போட்டு தங்கத்தாலே கோட்டை போட்டு அவன் தனியரசு புரிந்து வாரா தனியரசு புரிந்து வாரா அவனை மண்ணாலே கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்து ஈயத்தால் கொட்டியிட்டமான இலகியானது போகுமின்றி மரத்தால் கொட்டியிட்டமான கண்டு தும்பி அரித்து விடும் அப்படியானால் வெள்ளியால கோட்டை போட்டா வெடித்து உருகி சிதறி விடுமே என்று சொல்லி தங்கத்தால் கொட்டியிட்டான் தனியரசு உறங்க வருகிறான் மன்னன் மகடாசுரனானவன் மகனான அரசாட்சி செய்து வரக்கூடிய நேரம் அந்த கோட்டையில மண்டமும் படித்தளமும் எப்படி அமர்த்திருக்கிறோம் எப்படியா ஒன்றா நல்ல படித்தளமா யாரே மண்டபமா நல்ல படித்தளமா ரத்தி நக்கை மண்டபமா முத்து வந்து சாவடியா அடித்தளமா அடித்தளமா சாவடியா நல்ல நல்ல படித்தளமா நாகரத்தின மேடைகளா நல்ல படித்தளமா பாலே மேடைகளா ஐயாரணைய படித்தளமா அலங்கார மேடைகளா ஏழாணைய படித்தளமா இலங்கவாணி மேடைகளா எட்டாம் நல்ல படித்தளமா இருமேரா மண்டபமா ஒன்பதாம் படித்தளமா புலியார மேடைகளா நல்ல படித்தளமா ஐயா நல்ல படித்தளமா படிக்கு மணி மண்டபமா அதாவது சீரும் சிறப்போடும் அண்ணன் மகிழாசுரன் ஆண்டு வருகிறான் ஆட்சி பரிமாணம் செய்து வருகிறார் அப்படி ஆண்டு வரும்போது ஒரு நாள் அரியாசனத்துல இருந்து மன்னன் மகிழாசுரனுடைய மனசுல ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு அவன் என்ன நினைக்கிறான் நினைக்கிறார் எண்ணாத எண்ணோம் எண்ணுகிறான் சிந்தனை
ஆமா கோடான கோடி செல்வங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படித்தானே ஆமா ஒரு ஏக்கர் கணக்குல நெல் கோட்டை போட்டு வச்சிருக்கிறோம் சரி வயல் வரப்பு வாங்கியிருக்கோம் ஏகப்பட்டது வாங்கியிருக்கோம். தென்னந்தோப்பு வாங்கி வச்சிருக்கோம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கியிருக்கோம். உட்கார்ந்து சாப்பிடலான்னு இருக்கும்போது சரி. சாப்பிடலான்னு இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு? "ஏய், உனக்கு சுகர் இருக்கு நீ அரிசி சாதனை சாப்பிடாதே." அதே மாதிரி சொந்த தோப்புல இருந்து தேங்காய் வட்டிக்கு வந்து நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆமா அப்ப டாக்டர் சொல்லுவாரு உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு நீ தேங்காவே எடுக்கப்படாதும்பாரு. அம்மா, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கியா? அப்ப நம்ம வச்சிருக்க செல்வத்தை யார் எடுத்துட்டு போறோம், யார் என்ன செய்வா? என்னது செய்வா? ஆனால் சரி. ஆண்டவனை நினைத்து நாமல் தவம் இருந்து நாம தேடி வைத்த செல்வம் நமக்குதான் ஆமா அப்படிங்கிறப்ப நம்ம தவம் இருக்கணும். சிவபெருமான்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? தவம் இருந்து வரமாகிறேன். ஆமா அப்படி நினைத்த மகடாசுரனானவன் சரி அவர் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படியம்மா? காவி நல்ல உடையணித்தா கழுத்தில் முத்தி ராஜமாலையிட்டா காவி உடை அணிந்து கழுத்திலே உதிராட்ச மாலையிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி யாருக்கு? மகடாசுரன் தவம் செய்வதற்கு புறப்பட்டு வர்றான். ஏகப்பட்ட அண்ணாமலை இருக்கா? அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டான். ஆமா. அவன் எங்கே எப்படி வருகிறான்? எப்படியா? மஞ்சரி சிவனத்தை விட்டு பணத்தை விட்டு சுரே
நேரம் அச்சரிசி வளர்த்து விட்ட மகிழாசூரன் வெள்ளிமலை சார்பிலே வருகிறானா? வெள்ளிமலை பக்கத்துல வர்றேன் தம்பி. சின்னவனே சொல்லுங்க. வெள்ளிமலை எங்க இருக்கு? நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம ஊர்னா அந்த கல்படி குளம் இருக்கு இல்லையா? ஆமா, கல்படி குளம் இருக்கு. கல்படி குளத்துக்கு மேல இருக்கு வெள்ளிமலை. ஆமா, கல்படி குளம் எங்க இருக்கு? வெள்ளிமலையில இருந்து கீழே இருக்கு கல்படி குளம். உன்னை அந்த அடுப்பு பத்த வச்சு உள்ளதுக்கு வச்சு போய் கூல பையல ஏன் தெரியாத வர கேட்டா அவன் மேல இருக்கு கீழே என்ன சொல்றீங்க? என்னையா உண்மைதான் ஐயா. என்ன குளத்துல இருந்து நின்று அப்படியே மேல பாருங்க வெள்ளிமலை தெரியும். வெள்ளிமலை கோயில்ல நின்று அப்படியே கீழே பாருங்க குளம் தெரியும். அட பயல, நீ சொல்றது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல, நான் சொல்றது சந்திரகிரி மலை பக்கம்ல சொல்லுதேன். இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் கார்ல போறோம் இல்லையா? ஆமா, ஏகப்பட்ட உதாரணம் சொன்னேன். அப்படியா? இவன் சொன்னா அவன் சொன்னானா? இவன் தான் சொன்னான். அப்படியா? அதுக்கப்புறம் அவன் எடுத்து சொன்னான். ஆனால் அந்த வெள்ளிமலை சார்பிலே வந்தோம் இந்த மன்னன் மகளாசுரனானவன் மகிழாரவன் ஏர்ந்தவும் சிவருக்காக தெரிக்கிறான். எப்படி பாருங்கள், எப்படி தாயி? நானூறு அடி சமுக்கத்தில் புலியை வெட்டி பெரிய குழியை வெட்டுறாங்க. ஏன்னா முன்னாடி வெட்ட முடியும், பின்னாடி வெட்ட முடியாது. ஆமா, அதனால முன்னாடி வெட்ட. ஐயா, அது வந்து வேற குழி. இவ ஓம குழி வெட்டுறான்னு சொன்னா 400 அடி சவுக்கத்துல ஓம குழி வெட்டுறவே அங்க இருந்து ஆளா கொண்டு வந்திருப்பான். எப்படி வருவான்? சவத்து வந்தவன் தனியாதானே வந்திருப்பான். சும்மா வந்திருப்பான். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னு என்னையா? ஓம குழி. ஆமா, யாக குண்டம். யாக குண்டம் தவச்சாது. ஆமா, காலைல எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. சரி, ஏன்னா அவ்வளவுதான் விளக்கம் சொன்னா. சரி, சொல்லிட்டு போடு. அதாவது இவ்வளவு வெற்றன்னு சொன்னா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணத்தை புறமாக மாற்றுகிறோம். அதுதான் 400 அடி சமூகம். ஒரு பெரிய யாக குண்டத்துல வளர்க்கிறோம். அதுல வந்து நான்கு மரம், கோங்கு மரம், புங்க மரம், புளிய மரம், பூலாத்தி கட்டை எல்லாத்தையும் கொண்டு போட்டான். எல்லா மரத்தையும் சும்மா வெட்டி போட்டாச்சா? அதான் மனசுக்குள்ள நினைப்பு. எல்லாமே கட்டையெல்லாம் வெட்டி போட்டாச்சு. அத மேலே பாருங்கள். அக்கினியை வளர்க்கிறான், ஆவி நெய்யை ஊற்றினான். ஊத்துனானா? குடங்குடமா ஊத்துறான். பாலை விட்டான், தேனை விட்டான். பாவிரையாக சூடகத்தை வைத்தான். அதுக்கு மேல நெய்ய விட்டான். சூடகத்தை போட்டு நெய்ய அதுக்கு மேல விட்டா என்ன சூடம் எரியுமா? அழகா எரிச்சுட்டு இருக்கும் இல்லையா? அதுதானே நானு கேக்குறேன். அது எப்படி எரியும்? என்னையா? அவன் யாக குண்டம் வளர்க்கவில்லை. இல்லை,
வேள்வி செய்யவில்லை. இல்லை இல்லை. ஆனால் மகிடனானவன் தான் யாக குண்டத்தில் தீயை வளர்ப்பது போல் ஒரு தீயை வளர்த்தான்னு எதுக்காக வளர்க்கிறார்? எதுக்கு வளர்க்காங்க? தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் நிந்தனைகள் அத்தனை வெளியே சரி, தேவையில்லாத எண்ணத்தை மாற்றுகிறார். மாற்றுவதற்காக பழைய எண்ணத்தை அவ்வளத்தையும் தீர போட்டு எரிக்கிறார், கொடுக்கிறார். அதன் மேலாக ஒரு 1000 வளர்த்துல ஒரு கம்பத்தை போட்டு நாட்டி வச்சிருக்கு. 1000 வளர்த்துல ஒரு கம்பத்தை நாட்டி வச்சு அதற்கு மேலே ஆமை போல பலகை போட்டான். ஆமை பலகை நல்ல கூர்மை உள்ளதாக இருக்கும். அப்படி தன்னுடைய மனதை சிந்தனை கூர்மையாக வைத்திருக்கிறார். அதற்கு மேலே பாருங்க, தலைவாழைகளை பரத்தினார். வாழையிலை சுத்தத்துக்குரியது. அதற்கு மேலாக சம்மானிலை பரத்தினார். நவதானியத்தில் முதல் பொருள். சம்மானுக்கு மேலே செப்பு குடத்தை வைக்கிறார். குடம்னா என்ன? என்னது? தன்னுடைய தலையை ஒரு குடமாக அதன் மேலே தேங்காயை வைத்தார். தேங்காய்க்கு எத்தனை கண்? 3 கண்கள். ஆண்டவன் முக்கணன் ஈசனுடைய நினைப்பை அதுக்கு மேல ஒரு மாங்காய் வச்சானே. மாங்காயுடைய தன்மை புளிப்பு தன்மை. தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய புளிப்பு, அதாவது தேவையில்லாத எண்ணத்தை மாற்றி. அதுக்கு மேல ஒரு மரப்பாக்கு. பாக்கு எப்படி? பாக்கு அதுவும் மருத்துவ குணம் தான் கண்டிப்பா. அதன் மேலே ஒரு மணிமிளகு. மணிமிளகுனா என்னமா? நல்ல மிளகுனே, அதுவும் மருத்துவ குணம். ஆமா, அதையும் வைத்துதான். சரி. அதற்கு மேலாக ஒரு சீரகத்தை வைத்தான். சீரகத்துடைய தன்மை குளிர்ச்சி தன்மை. தன்னுடைய உள்ளம், ஆமா, புறமும் குளிர்மையாக வைத்திருக்கிறார். அதன் மேலே ஒரு செம்பு ஊசி வைத்து ஊசிக்கு மேல ஊசி 9 ஊசி வச்சிருக்கேன். தங்கமணி இல்ல, நீங்க தானே ஊசிக்கு மேல 9 ஊசி. ஒரு ஊசிக்கு மேல இன்னொரு ஊசி வைக்க முடியல. அதுக்கு மேல இன்னொரு ஊசி வைக்கவே செய்யலாம், வாய்ப்பே இல்ல ஐயா. அதாவது தன்னுடைய முதுகெலும்பை சரி ஊசியாக பாவிக்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய முதுகெலும்பில் 9 ஜாயிண்ட்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் 9. ஏன்னு நீங்க சொல்ல கணக்கு சரிதான். இப்ப நம்ம தங்கேசனாச்சி லிங்கராசனுக்கு இருக்கோம் ஐயா, முதுகுல 9 ஜாயிண்ட் உண்டு. ஒடுக்காரன் மொத்தமே 1.25 அடி தானே இருக்கான். அவனுக்கு எப்படி இருக்கும்? லிங்கராசன் அவரை இங்க சொல்லு. அது வாழை மொத்தம் 1.25 அடி தான் இருக்கான். அவனுக்கு அப்படி முதுகெலும்பு 9 ஜாயிண்ட் இருக்கும். அவனுக்கு 9 ஜாயிண்ட் இருக்கா? கொஞ்ச நாள் ஜாயிண்ட் இல்லாம தெரிஞ்சான். கமத்தி போட்டு எத்தனை ஜாயிண்ட் இருந்துன்னா சரி, நல்ல எத்தனை ஜாயிண்ட் எண்ணிடுவான் அழகாகவே. அதாவது எலுமிச்சங்களை வைத்து கனிமேலே காலை வைத்து ஒற்றை காலை தாள் என்று சொல்லக்கூடிய துடை மீதில் வைத்தல்லவா தவம் இருந்தாரா. மன்னன் மகிழனானோ பூமியிலே தவமரிக்கிறானோடைய அத்தனையும் ஆகாயத்தில் தவம் இருப்பது போல தெரியும். மொத்தத்துல ஆகாயத்தில் தவறுனா ஒத்த காலில். அந்த வேளையில் நேரம் அல்லல் மகிழாசுரனுடைய தவமானது எப்படி இருக்கிறது? எப்படி? மணல் கோடி மணல் கோடி மணல் கோடி
கூடி கட்டு முட்டையிடுகிறது. அது மட்டுமா 5 தலை நாகம் வந்து அடகிடந்துட்டு போகுதப்பா. அப்படி இருக்கக்கூடிய வேளைகளை மல்லல் மகிழாசுரனுடைய தவத்தின் பெருமை சரி யாருக்கு தெரிகிறது? ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு தெரியும். என்ன செய்தார் பாருங்கள். ஆதி ஒன்றும் கையிலே ஆதி ஒன்றும் ஆதி சிவனோ கோட்டை காவலாளி உள்ளே நந்தியை தான் வரவழைத்து நந்தியை தான் நாயகேனோ ஏது சொல்வா ஏது சொல்வா ஏது சொல்வா அதோ தெரிஞ்சு பத்தியா வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலை அங்க மேல பாரு அந்தரத்துல ஒரு தவறுக்க மத்தியா அவன் தான் மகிடாசூரன். இவன் இல்ல அண்ணா அவனே தான். நீ என்ன செய்யற? இப்படிப்பட்ட ஒரு தபசி நாதனை ஒரு தக்க மரியாதை கொடுத்து அவனை நேர கைலாச மலைக்கு கூட்டிட்டு சம்மதித்தான் நந்தி ஈஸ்வரன். என்ன செய்யறார் பாருங்க. அப்பொழுது நந்தி தேவை அப்பொழுது நந்தி தேவை ஆனேழ அங்கே பரமனுடைய முந்திரி வந்த நந்தி ஏறு எங்க வருகிறார் வாருங்கள். எங்கே 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 வாரா எங்கே 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 வாரா எங்கே எங்கே வாரா ஈசனோட 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 தூதுவனோ 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 எங்கே 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 வாரா எங்கே எங்கே வாரா அவருடைய சொந்த வடிவான மாட்டின் ரூபத்தை அல்லவா மறைத்து தன்னுடைய சுரூபத்தை மறைத்து ஒரு சிவபக்தனாக கோலம் கொண்டு குன்று குமடு ஆறு அடவி சாலை சோலை ரத்தம் புறம்போக்கு சத்திர சாவடி எத்தனை நாளைக்கு நேர வருகிறான் அல்லவா. ஒரு பெரிய ஆலமரம் ஆலாமரம் வாய பாரு வாய கேயோ ஆலாமரம் வாய எப்படியா எப்படப்பாடி அது ஆலமரம் ரொம்ப பறந்து விரிஞ்ச மரம். அதுக்குன்னு இப்படி வாய எப்படப்பாங்க என்னனே ஆச்சரியத்தோடு சொல்லு. அப்ப இப்படி சொல்லணும் ஆலமரம் தான். அந்த வேளைகளில் நேர வருகிறாளையா நேர
நினைக்காரு அப்பா சிவபெருமா அதோ வெள்ளிமலை தெரியுதுன்னா நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல அம்மாண்டி விழா பக்கத்துல இருக்கு. மகடாசுரனை நம்ம பார்த்துட்டோம் அங்க வச்சு. இங்க வந்த பிறகு ஆளையே காணலையப்பா. கைகால அம்மாண்டி வளர்ந்து சாத்த வளர்ந்து ஆனா ஒரு இடமும் தெரியுது. கைகால் அது அங்கெல்லாம் அப்பவே சொன்னது வேற இடம். கைகாலா கிடைச்சி ஆலவரம் தனியிலே அமர்ந்திருக்க இந்த பக்தன் அவனை தேடுவது அப்படி என்ற மனதில் ஒரு யோசனையோடு இருக்கேன். சமமறந்த மகிழாசுரன் மனதிலே நினைக்கிறார். பரமேஸ்வரன் சம்போ சிவசங்கரே சங்கரேரி சாம்ப சிவ மூர்த்திகிரி மூர்த்திகிரி ஐயா